ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பாசம் காட்டுவதற்கு யாருமில்லை. ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக. என் பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தாதே. உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெறுகிறது. எதற்கெடுத்தாலும் உன்னை நீயே திட்டி தீர்க்கிறாய். உன் நிலையை பார்த்தால் எனக்கு பேச முடியாமல் தொண்டை அடைத்து விடுகிறது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நீ நினைக்கிறாய். ஆனால் மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்தும் போகிறாய். இதனால் உன் நிம்மதியை இழந்தே பல நாட்களாகிவிட்டது அல்லவா? என் குழந்தையே, நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைத்து விடு. பட்டினியாக இருக்க வேண்டாம். மனதை ஊக்கப்படுத்தி தைரியமாக இரு. எதற்கும் நீ காரணம் இல்லை. நீ எல்லோருக்கும் பாசத்தை மட்டும்தான் கொடுத்தாய். பின்பு நீ ஏன் வருந்த வேண்டும்? எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? என் குழந்தையே, அனைத்திலிருந்தும் விலகி இனி நடப்பதை வேடிக்கை மட்டும் பார். உன் மனம் குழம்பும் போதெல்லாம் என்னையே நினைத்துக்கொள். என் ஆலயத்திற்கும் வா. உன் அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதிலளிக்கிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னுடனே பயணிப்பேன். உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி கூடிய விரைவில் உனக்கு நல்லதையே செய்வேன். என் குழந்தையே, யாருக்காகவும் நீ வாழாதே. உன்னை தொலைத்தும் விடாதே. உனக்காக நீ வாழு. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.